தமிழ்நாட்டில் முதல் முறையாக பெரிய அளவில் ஏஐ கான்ஃபரன்ஸ் இதுதான் நடக்குது. தமிழக அரசு வழிகாட்டுதலோட ஒரு இன்டர்நேஷ்னல் ஏஐ கான்ஃபரன்ஸ்ன்றது நடத்தணும்ட்டு நம்ம சேம்பர் முடிவு பண்ணி இதை நடத்துறோம். ஏஐ கான்ஃபரன்ஸின் நோக்கம் என்ன? எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு முன்னணியில இருக்கு. ஏஐ துறையிலும் முன்னணியில இருக்குன்னு வெளியே காட்டணுன்றதுக்காகத்தான் இந்த ஏஐ கான்ஃபரன்ஸை சென்னையில நடத்துறோம். எந்தெந்த துறையில் கான்ஃபரன்ஸ் நடைபெற உள்ளது? சைபர் செக்யூரிட்டி, செமிகண்டக்டர், குவாண்டம், எல்டிஏஐ, மீடியா 5 அமர்வுகளாக இன்டர்நேஷனல் வல்லுநர்கள்லாம் இதுல ஸ்பீச் கொடுக்க இருக்கிறாங்க. யார் யார் கலந்து கொள்ளலாம்? ஒரு காமன் மேன், ஏஐ பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு காமன் மேன் கலந்துக்கலாம், ஐடி ப்ரொஃபஷனல் கலந்துக்கலாம், ஃபேக்கல்டி கலந்துக்கலாம், ஸ்டூடெண்ட் கலந்துக்கலாம். நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எப்படி ஏஐ ஒன்னா இணைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஈவன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், ஈவன் விவசாயத்துல கூட இப்ப ஏஐ கோல் வச்சு போகுது. அதனால எல்லாருமே இந்த ஏஐ கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கலாம். ஸ்டால்ஸ் போடுறதுனால என்ன பெனிஃபிட்? இது ஸ்டால் போடுறதுனால இப்போ ஒரு ஐடி கம்பெனி, ஏஐ கம்பெனி நிறைய பேர் பார்க்கறது, விசிட் பண்றது, அது மூலமா எக்ஸ்பான்ஷன் பண்றது ஒரு பார்ட். ஆனா நம்ம என்ன செய்யணும்னா இன்டர்நேஷனலா இருக்கிற மினிஸ்டர்ஸ், இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் கூட நம்ம ஒரு 1-to-1 மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றோம். வெளிநாட்டு அமைச்சர்களோட இன்டராக்ட் பண்ண வச்சு அதன் மூலயமா இவங்க அந்த வெளிநாட்டுல இருக்கிற ஆர்டர்ஸ் எடுக்கிற மாதிரியும் அந்த நாட்டுல போய் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வேலை வாய்ப்பும் அந்த நாட்டோட வேலை வாய்ப்பை இங்க செஞ்சு எக்ஸ்போர்ட் பண்றதுனால நமக்கு அந்நிய செலாவணியும் வரும். ஏன் இந்த 5 தலைப்புகளை செலக்ட் பண்ணீங்க? இன்னைக்கு சைபர் கிரைம் ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு. நிறைய பேர் மொபைல்ல காசு திருடுறது, பேங்க் அக்கௌண்ட்ல டெப்ட் பண்றது, இது ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு. அதை எப்படி செக்யூர் பண்றது? இப்ப பேங்க்ஸ்ல எல்லாம் அந்த ஏஐ நிறைய கோல் வச்சுது. அதை இன்னும் எளிமையா மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அடுத்த தலைமுறையினருக்கு இந்தியா செமிகண்டக்டர்ல டெவலப் பண்றதுல, சிப் டெவலப் பண்றதுல பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி நிறைய நாடுகள் கூட எம்ஓஐ எல்லாம் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தமிழ்நாட்டிலையும் அதிகப்படியா பண்ணணுன்றதுக்காக தான் செமிகண்டக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். குவாண்டமும் குவாண்டம் கம்ப்யூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அதுலேயும் நிறைய வேலை வாய்ப்புகள். இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அவங்க குவாண்டமுக்கு இப்போ தனியாக ஒரு ரிசர்ச் சென்டரே போட்டாங்க, கூகுள் கூட ஜாயின் பண்ணி. இப்போ இந்த கான்ஃபரன்ஸில் குவாண்டமுக்கு ஒரு விஷன் ரெடி பண்ணி அதை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பரிந்துரை பண்ணுறதுக்காக தான் குவாண்டம் எடுத்திருக்கிறோம். அடுத்தது எல்டிஏஐ. இன்னைக்கு எல்டிஏஐ பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு மூலயமா இன்னைக்கு துல்லியமா என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஐ ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. போன முறை பார்த்தீங்கன்னா அந்த பேண்டமிக் டைம்ல நிறைய டாக்டர்ஸ் பேஷண்ட்டை தொட்டு பார்க்கறதுக்கே யோசிச்சிருந்தாங்க. அப்போ அது மாதிரி கியாஸ்கெல்லாம் நிறைய வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு டாக்டர் தொட்டு பார்க்காமலே அந்த கியாஸ்க்கு முன்னாடி நின்னா என்னென்ன டிசீஸ் இருக்குன்னு துல்லியமா கண்டுபிடிச்ச டாக்டருக்கு பரிந்துரை பண்ணுது. அதுல நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள்லாம் இப்போ வந்திருக்கு. சினிமா துறையில ஏஐயோட ஆதிக்கம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு மீடியா ஏஐ சோசியல் மீடியா ஆகட்டும், டிவி, சீரியல்ஸ், படம் எடுக்கிறது, சினிமா, இதுக்கு எல்லாமே ஏஐ இருக்கு. ஒரு 5 கோடி ரூபாயில ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அது எப்படி 50 லட்சம் ரூபாயில படம் எடுக்க முடியும்? காஸ்ட் வைஸ் என்ன குறைச்சி பண்ண முடியும் அப்படின்றதுக்கெல்லாம் தொழில் சார்ந்த வல்லுநர்கள்லாம் ஸ்கிரீன் பண்ண இருக்கிறாங்க. சினிமா துறை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய வளர்ச்சியில 100% ஒரு உண்மையான சிவாஜி, உண்மையான எம்ஜிஆர், உண்மையான விஜயகாந்தா கொண்டு காட்டுற அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு இருக்கு. அதனாலதான் குறிப்பா அந்த சினிமா துறையை நாங்க செலக்ட் பண்ணோம். ஏஐனால வேலை வாய்ப்பு போகும்னு சொல்றாங்களே, எப்படி 80கள்ல 90கள்ல கணினி வரும்போது அப்போ நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போயிடும் சொல்லிட்டு சொன்னாங்களோ, அதே மாதிரி இப்பயும் ஏஐ வரும்போது வேலை வாய்ப்பு போகும்னு சொல்றாங்க. ஆனா நாம தான் அந்த ஏத்த மாதிரி அப்டேட் ஆகணும். இப்ப கணினி துறையில இருக்கிறவங்க ஏஐ பத்தி கொஞ்சம் படிச்சுட்டு ஏஐ பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த துறையை வேலையை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதனால ஏஐயால வேலை வாய்ப்பு குறையுது. ஆனா அதை ரீப்ளேஸ் பண்றது நம்ம அப்டேட் ஆகணும். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்? இந்த கான்ஃபரன்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணா ITITRC.com என்ற இணையதளம் மூலமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். உங்களோட சீட்டை ரிசர்வ் பண்ணிக்கலாம். கான்ஃபரன்ஸ் எங்க நடக்குது? BIT சென்னை கேம்பஸ்ல தான் இந்த கான்ஃபரன்ஸ் நடைபெறுது. காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுது. இந்த நிகழ்ச்சியில அனைவரும் கலந்து கொண்டு பயனடைங்க. நன்றி, வணக்கம்.